ரவுடிஸ் எல்லாம் கங்காவை தள்ளிவிட்டதால கங்காவுக்கு வந்து அடிபட்டு பயங்கரமாக கங்கா அழறாங்க. அதை தாங்க முடியாமல் வந்து ரவுடிஸ் கிட்டலாம் வந்து தயவு செய்து என் பொண்ணை விட்டுருங்க, நானும் என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என் பொண்ணை முதல்ல கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரவுடிஸ் கிட்டலாம் கெஞ்சுறாங்க. சாரதா இதை கண்டுக்காமல் ரவுடிஸ் எல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம், அந்த விஜய் வந்து கேஸை வாபஸ் வாங்குற வரைக்கும் விட மாட்டோம், அவன் எங்கே போனான் அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அழறாங்க. அம்மா என்னால் முடியலம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமான்னு சொல்லிட்டு கங்கா அழறாங்க. பாவீங்களா நீங்களா, நல்லா இருப்பீங்களா, இப்படி பண்ணுறீங்களான்னு சாரதா சொல்கிறாங்க. நீ என்ன சாப விட்டாலும் வேலைக்கே ஆகாதுன்றாங்க. இதெல்லாம் கேட்டு தாத்தா பாட்டி வராங்க, அவங்களையும் வந்து தள்ளி விட்டுறாங்க. அதனால் அவங்களுக்கும் அடிப்படுது, எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. காவேரி வராங்க. காவேரி விஜய் வந்து நீ முதல்ல வெளியே போ காவேரி, வெளியே போய் வராது உள்ள அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிஸையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கங்காவையும் காவேரி அதுக்கப்புறம் சாரதா எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாரு. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இவனுங்களை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. போய் அந்த பசுபதிக்கு சொல்லுங்கள், இதுக்கப்புறம் தான் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. கங்கா வந்து பயங்கரமாக அழகிறாங்க. என்னால் தாங்க முடியல வலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க டாக்டர்ஸ். அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்றாங்க. என் பொண்ணுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. இங்கே வந்து நிவீனும் அதுக்கப்புறம் நம்ம யமுனாவும் வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. யமுனா வந்து பார்த்துட்டு அழுகுறாங்க. உடனே நிவீன் வந்து என்னாச்சு விஜய், நாங்கள் அப்போ தான் விட்டுட்டு போனோம், அதுக்குள்ளே என்னாச்சு, இந்த ரவுடிஸ்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த பசுபதி ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு என்ன தான் வேணுமா, ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு நம்ம நிவீன். அந்த பசுபதி சும்மாவே விடக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே கங்காவை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்கேன்லாம் எடுக்கணும், எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்னாச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனையா அப்படின்னோடனே ஸ்கேன் எடுத்து தாங்க சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு பார்த்துட்டு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கங்காவுக்கு வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் பார்த்துக்கணும், அவங்களுக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், அவங்க வேறு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, வீக்காக வேறு இருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக பார்த்துங்க, அவங்க மனசில் ஒரு ஏக்கம் இருக்குங்க, அவங்க யாரையும் தேடுறாங்க, அவங்க ஹஸ்பண்டை தேடுறாங்க, முதல்ல அவங்க ஹஸ்பண்டை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாம் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது விஜய் அப்படின்னோடனே நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இப்போ முதல்ல குமரனை தேடணும், அதுக்கு முன்னாடி அந்த பசுபதிக்கு இவ்வளோ பண்ண விஷயத்துக்கு அவனுக்கு ஒரு விஷயம் பண்ணாமல் நான் விடவே மாட்டேன்றாரு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க விஜய்னு ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னோடனே நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பசுபதியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணிட்டோம், அந்த ஆள் மேலே கேஸ் வந்து நாங்கள் நல்லா ஃபைல் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. என்ன விஜய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. பசுபதி நம்ம வீட்டில் வந்து கலாட்டா பண்ணால, அது மட்டுமா கங்காவோட நிலைமைக்கு காரணமே அந்த பசுபதி தானே, அது மட்டுமா பண்ணா, இன்னும் அவன் வந்து என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்க மேலே ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் பசுபதியை கண்டிப்பாக பிடிச்சிடுவாங்க, பசுபதி நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ரவுடிஸ் எல்லாம் அமிச்சான், இதுக்கப்புறம் தான் இருக்குது பசுபதிக்கு, பசுபதி முன்னாடி சாதாரணமாக தான் தேடி இருந்தாங்க, இப்போது பசுபதிக்கு வாரண்ட்டே வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க, நான் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே சூப்பர் விஜய் செம்ம வேலை பண்ணிங்க, இதுக்கப்புறம் பசுபதி மாட்டாமல் இருக்க முடியாது, அரெஸ்ட் பண்ணியே தீருவாங்க அப்படின்னு சூப்பர் விஷயம் பண்ணீங்க நீங்கள், அந்த பசுபதிக்கு வேணும் இதெல்லாம், அதெல்லாம் கரெக்டு தான், அது கூடவே சேர்ந்து அது ராகவுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதனால் பசுபதி இன்னும் டென்ஷன் ஆகிடுவான், பசுபதியும் ராகவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆகாது, சரி விஜய் மறுபடியும் அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருக்கேன், அதனால் வீட்டுக்கும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து போலீஸ் அனுப்பிச்சி விடுறாங்க, இது பாருங்கள் போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னோடனே இங்கே வந்து விஜய் சார் நான் தான் சார் அப்படின்னோடனே இப்போ எப்படி இருக்காங்க அவங்க சார், ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க சார், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் சார் அப்படின்னோடனே நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே வந்து போலீஸ் பாதுகாப்பு போட சொல்லியிருக்காங்க, அது மட்டும் கிடையாது வீட்டுக்கும் நாங்கள் இப்போ வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டுட்டோம், இதுக்கப்புறம் அந்த பசுபதியை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, வாரண்ட்டும் இஷ்யூ பண்ணியாச்சு, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னோடனே விஜய் அப்படின்றாங்க. நிவின் ஆமாம் நிவின் எல்லாம் பக்காவாக நடந்துட்டுருக்குது, இப்போ முதல்ல நம்ம வந்து குமரனை கண்டுபிடிக்கணும், அதுதான் முதல் வேலை, குமரனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே விஜய் அப்படின்னோடனே அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சில ஆளுங்களை அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு அப்படின்னோடனே என்ன விஜய் சொல்கிறீங்க, ஆமாம் குமரன் எங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து அவரோட ஃபோன் எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, அதுக்கப்புறம் அவர் எங்கே வந்து கடைசியாக இருந்தார், எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஆள் அமைச்சிருக்கேன், போலீஸ்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து விஜய் அதெல்லாம் கரெக்டு தான், ஒரு வேளை குமரனை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கங்காவை வந்து சமாதானமே படுத்த முடியாது, அதுதான் எனக்கும் பயமாக இருக்குது நிவின் என்ன பண்ணுறதுன்னு அப்படி யோசிக்கிறார் விஜய்.